ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஜின்னோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் ரொமான்டிக், அப்புறம் கொஞ்சம் ஒரு சேட், ஒரு ஹாப்பி எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு எஃப்எஃப் தான். ஜின் வந்து டாக்டர், நீங்கள் அவங்களோட மாமா பொண்ணு, ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம கதையை ஸ்டார்டிங்கில் இப்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறோம். நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சவுண்ட் கேட்குது. ஸோ அந்த ரூமுக்கு லைக் அவங்க கூட இருப்பாங்கள்ல, லைக் கம்பவுண்டராக, லைக் அவங்க ஹெல்ப்பர் மாதிரி இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் பேஷண்ட் கூப்பிட்றாங்க. ஸோ அப்போது நீங்கள் தான் போகிறீங்க, ஒரு ஸ்மைலோட லைக் போயிடுறீங்க, லைக் ஹாஃப் சாரி போட்டுட்டு அவ்வளோ க்யூட்டாக நடந்து போகிறீங்க. நீங்கள் போய் அந்த சேரில் உட்காருங்க, அந்த பெட்டில் படுங்க. மாமா நான் எதுக்கு படுக்கணும்? அப்படியே பார்க்குறான். ஏய், நீ எங்கே நீ பண்ணுற? இல்லை மாமா, உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் வந்தேன். எதுக்கு என்ன பார்க்கணும்? கிளம்புடி ஃபஸ்ட்டு. நான் தான் வராதான்னு சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் ஏண்டி வர? என்ன பண்ணுறது மாமா, நீ வராதான்னு தான் சொல்கிற, ஆனால் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியலையே. ஏய், என்னடி பொடி வச்சு பேசுகிற? என்ன என்ன திட்டத்தோடு வந்திருக்க? ஒன்றும் பெருசாலாம் இல்லை, உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் தான். எது கல்யாணமா? வாயன் பொடி, போய் வேலை இருந்தால் பாரு, எனக்கு இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. போம்மாமா. நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். அதெல்லாம் முடியாது, கிளம்பு. இங்கே பேஷண்ட் மட்டும்தான் வரணும். ஆ சரி வா, நானும் பேஷண்ட் தான். இங்கே பாரு, எனக்கு ரொம்ப நாளாக வயிறு வலிக்குது, அப்புறம் தொடலாம் ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி இருக்குது, பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஸோ பெட்டில் படுத்துட்டு லைக், மாமா நீ பார்க்கணும்ல மாமா, நான் வேணா என்னோட ஸ்கெட் தூக்கவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதெல்லாம் வேணாம். வயன் என்ன விளாண்டுருக்கியா? இல்லை மாமா, நிஜமானு தான், எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, ரேஷஸாக இருக்குது தொடலாம், நான் வேணா காட்டவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ பார்த்துட்டு, ஏய் எழுந்துருடி மாமா, எழுந்துருடி. அதுக்கப்புறம் நீங்கள் ஏஞ்சி நின்றுறீங்க, அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி அப்படியே உம்முன்னு வச்சுக்கிட்டு. என்ன ரொமான்ஸா? நீங்கள் என்கிட்ட எதுவும் நடக்காது, கிளம்பு. மாமா உண்மையாக தானே மாமா சொல்கிறேன், எனக்கு உண்மையாலும். வயன் போ, விளாண்டுருக்காத, பேஷண்ட்லாம் வர டைம், இப்போ விளாட்றதுக்கு நான் அந்த மூட்லேயும் இல்லை, போ அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே தான், எப்படி இருந்தாலும் என்ன தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், வேறு எவ்வளோது கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு வச்சுக்கோயேன், உன் முதல் இரவில் வந்து உன் மடியில் உட்காந்துக்கிட்டு இது ஏன் புருஷன்னு சொல்லுவேன், ஏன் மாமா அப்படி சொல்லுவேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவன் பார்த்துட்டு ரொம்ப சைல்டிஷாக இருக்கா, இன்னுமே மாறல பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வருது. சார் பேஷண்ட் அவங்க வந்துட்டுருக்காங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவளை ஏன் உள்ளே விட்ட? நான் தான் சொல்லியிருக்கேன்ல. சார் நான் விடக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அவங்க ரொம்ப கெஞ்சினாங்க உங்களை ரொம்ப பார்க்கணுன்னு சொல்லிட்டு, 3 நாள் ஆச்சான். சரி ஓகே, இனிமேல் வந்தானா எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே சார் அப்படின்னோன்னா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிடுறா. ஸோ இன்னொரு பேஷண்ட்டும் வந்தாச்சு, அவங்க செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இந்த ஸ்டொமக்கு பிரச்சனை, அதுக்கப்புறம் ரேஷஸ், அந்த மாதிரி ஓவராலும் பார்ப்பான். ஸோ இன்டர்னலாக ஏதாவது பிரச்சனைனாலும் அவன் பார்ப்பான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டாக்டரு. இங்கே வந்து அடுத்த பேஷண்ட் வராங்க. ஸோ லைக் இன்னொரு லேடி டாக்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு பார்க்குறாங்க. ஸோ லைக் இன்டர்னல் வேறு ஏதாவது இடம் இருக்கா அப்படி சொல்லிட்டு ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த டாக்டரை வச்சு பார்க்க வைப்பாங்க, ஓகேவா? இந்த மாதிரி தான் டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் அவன் செம்ம டயர்டாக வந்துட்டுருக்கான். இங்கே பார்த்தா எல்லாருமே வந்துட்டாங்க. லைக் உங்கள் அப்பா அம்மா, ஜின்னோட அம்மா அப்பா. செம்ம ஷாக்கு ஜின்னுக்கு. என்ன திடீர்னு எல்லாம் கிளம்பி வந்திருக்கீங்க? ஆக்சுவலாக ஜின்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பார். ஏன்னா அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கனால. நீங்கள் வந்து ஜின் கூட தான் இருப்பீங்க எப்போவுமே. ஏதாவது ஒரு ஹெல்ப்க்கு வேணும், நீங்கள் தான் சமைச்சு கொடுப்பீங்க ஜின்க்கு, ஓகேவா?
ஸோ அப்படிதான் இங்கே வந்து எல்லாரும் வந்திருக்கும். அவனுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. எல்லாம் திடுதிப்புன்னு கிளம்பி வந்திருக்கீங்க, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, உட்காரு அப்படின்றாங்க. ஸோ ஜின்னு அப்படியே உட்காந்துடுறாங்க. ஜின்னோட அப்பா தான், டேய் உனக்கும் வயசாயிட்டே போதில்லடா, அதனால் உனக்கு கல்யாணம் பண்ணான்னு முடிவு பண்ணிட்டோம். இதோ கல்யாணமா? இப்போ வேணாம், கொஞ்சம் வருஷம் போட்டோம். இப்போவே உனக்கு வயசு 30, இதுக்கு மேலே எப்போ நீ கல்யாணம் பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இது அது அது இல்லைப்பா, இப்போ வேணாம், நான் வேணா இன்னும் ஒரு 3 வருஷத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேனே. டேய் என்ன விளாடுறியா? இல்லை, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும். இல்லைப்பா அதெல்லாம் வேணாம், எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம். டேய் பொண்ணு யாருன்னு தெரியுமா? யாரு பொண்ணு? லைக் நீங்கள் உங்களை சொல்லுவாங்கன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் உங்களை சொல்லவே இல்லை. நம்ம ராசாப்பா பொண்ணு இருக்காங்கள்ல, ஆமாம் சுஹா, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீங்களும் ஷாக்கு, ஜின்னும் ஷாக்கு. அப்படியே ஜின்னு உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கீங்க. அப்பா திடீர்னு ஏன்ப்பா சுஹாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கீங்க? இல்லைடா, அவங்களுக்கு ஒரே பொண்ணு தான், ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, அதனால தான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக போயிடுறீங்க. அப்பா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சாரி, ஜின் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் பேசிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவங்களுமே கிளம்பியாச்சு. நீங்கள் ஒரு மாதிரி சேடாக இருக்கீங்க. வயான் வயான் சொல்லுமாம்மா, இதா வேணுமா? எனக்கு எது வேணாம். எதுக்கு நீ இவ்வளோ சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை மாமா. சொல்லுடி. இல்லை மாமா, நான் என்னத்தை கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் மாமா வேற எந்த பொண்ணையும் சொல்கிறாங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்கோ மாமா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. வயன் என்னடி சொல்கிற? உனக்கு வெறும் 17 வயசு தான் வயன், எனக்கு 30 வயசு. புரிஞ்சுக்கோ வயன், இன்னும் மேஜர் கூட ஆகலை. உன்னை எப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? கொஞ்சமாவது யோசிச்சியா? மாமா எனக்கு வயசுலாம் முக்கியம் இல்லை மாமா, நீ கிடைச்சா மட்டும் போதும் மாமா, ப்ளீஸ் மாமா. வயன் புரிஞ்சுக்கோ, நீ என்ன பொம்மைக்கு ஆசைப்படுற? கல்யாணம் இது நம்மளாம் முடிவு பண்ணுறதில்ல, பெரியவங்க முடிவு பண்ணுறது. புரிஞ்சுக்கோ, இந்த கல்யாணம் வேணாம். நான் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கல. மாமா என்ன மாமா சொல்கிற? ப்ளீஸ் மாமா. வயன் நான் அப்போவே சொன்னேன், எனக்கு எந்த ஹெல்ப்புக்கும் நீ வேணான்ட்டு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேற? மாமா நான் உன்னை லவ் பண்ணுறேன் மாமா. வயன் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அதெல்லாம் வேணாம். இல்லை மாமா, நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன். வயன் எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உன்னையும் நான் லவ் பண்ணலை மாமா. இல்லை மாமா, நான் உன்னை லவ் பண்ணுறேன் மாமா, உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவன் சொல்ல சொல்ல நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கோம், பளிச்சுன்னு ஒரு அரை வச்சுட்டான். நீங்கள் அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டே அப்படியே பார்க்குறீங்க. மாமா ஏன் அடிச்ச? பின்ன கொஞ்சுவாங்களா? நான் சொல்லிட்டு இருக்கேன், கிளிப்புலிக்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீ அதை பற்றி காதலே வாங்க மாட்டேற. சும்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு என்ன வயன்? உனக்கு என்ன அவ்வளோ ஆசையாக இருக்கா? அப்படின்னா வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, என்னை விட்டு போயிடு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து போகிறான். ஏன் மாமா இப்படி சொல்கிறாரு? மாமா ஏன் இப்படி சொல்கிறாரு? நான் அவரை தான் லவ் பண்ணுறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ என்னதான் சொன்னாலும் மாமா, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் மாமா. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன், கல்யாணம் உன்னதான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏங்க எழுதிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே கதவை சாத்திட்டு போயிருப்பான்ல, லைட்டாக அந்த கதை ஓப்பனில் இருக்குது. அப்படியே அவன் அங்கேருந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே தேம்பி அழுதுட்ருக்கீங்க. சின்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடு வயன், என்னை மன்னிச்சிடு.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. லைக் அவன் ரொம்ப அப்படியே கடுப்பானாலோ இல்லை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலோ நிறைய தண்ணி அடிப்பான். ஸோ அந்த மாதிரி உட்காந்து அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்கான். கணக்கே இல்லாமல் இந்த வாட்டி குடிச்சிட்டான். அதுவும் ராவா. இன்னும் ரொம்ப தலைக்கு போதை ஏறிடுச்சு. ஸோ அவங்க அப்பா அம்மா யாருமே இல்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்களும் ஜின் மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ அப்படியே குடிச்சிட்டு உங்களை வந்து பார்க்குறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே படுத்திருப்பீங்க. வயன், ஏய் வயன், நீங்கள் அப்படியே கண் முழிச்சு பார்க்குறீங்க. மாமா என்னாச்சு மாமா? வயன், இங்கே பாருடி, உன்னை திட்டின தப்பு தான், ஆனால் நீ எனக்கு வேணாம், புரியுதா? மாமா நீ எனக்கு வேணும், நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் நீ சொன்னால் புரிய மாட்டேங்குது? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன் மாமா? உனக்கு வயசு வித்தியாசம் தான் உனக்கு உனக்கு பெருசாக தோணுதுன்னா என்ன 1 வருஷம் வெயிட் பண்ணு மாமா. நான் நான் மேஜர் ஆகிடுவோம்ல, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சொல்லிக்கிட்டே இருக்கால, வேணாம் வேணாண்டி அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவனை எப்படி உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஜின்னு அவ்வளோ பிடிக்கும். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் சின்ன வயசுல அவ்வளோ ஆசை வளர்த்து வச்சுருப்பீங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் விளையாட்டுக்கு தான் பின்னாடி சுற்றிட்டுருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. நீங்கள் யூ ஆர் வெரி சீரியஸ். ஸோ நீங்கள் வந்து எப்படியாவது ஜின் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டி, நம்ம சின்ன வயசுலேருந்து ஒன்று நினச்சி வாழ்ந்துட்டோன்னா அதுலேருந்து நம்மளால் சீக்கிரமாக வெளில வர முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். எப்படியாவது இல்லைனா வந்து வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க ஜின்னை. ஸோ அதனால நீங்கள் எப்படியாவது அவனை அடைய ஆசைப்பட்றீங்க. ஸோ நீங்கள் லைக் அவன் அப்படியே குடிச்சிட்டு நின்றுட்டுருக்கான்ல, ஸோ நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க அவனை. வயன், என்னடி பண்ணுற? எடுறி கையா, எடு பாயன், எடுடி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். ஆஹா எடுக்கவே இல்லையே. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே லைக் உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து அவனை அப்படியே பெட்டில் சாய்ச்சிட்டீங்க. ஏய் என்னடி பண்ணுற? விடுறி. மாமா என்னை மன்னிச்சிடு, நீ எனக்கு வேணும். அந்த ஷாப் பொண்ணு கூடலாம் வேணாம். அவள் அந்த மாதிரி பொண்ணு மாமா, ரொம்ப மோசமானவ. நீ எனக்கு வேணும் மாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அங்கே கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜின் வந்து விடு விடு விடுன்னு சொல்லிகிட்ருக்கான். அவனுக்கு வந்து போதை ரொம்ப அதிகமாகிடுச்சுல. நீங்கள் என்ன பண்ணாலும் அவனால் தடுக்கவும் முடியல, அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி இதாகுது. ஸோ லைக் அப்படியே லைக் இன்னும் கிஸ் டீப்பராக போகுது. ஃபஸ்ட்டு உங்களை வந்து வேணாம் வேணாம் தள்ளி விட்டுருப்பான்ல. ஸோ இப்போ லைக் அவனே நல்லா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு ஃபோர் ஹெட்டு அதாவது கிஸ் பண்ணிக்கிட்டே ஸோ நீங்கள் அப்படியே அண்ட்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ அவனும் பண்ணுறான். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மேக் அவுட் செஷன் போகுது. ரொம்பவே ஹாட்டாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ரவுண்ட்ஸ் கிட்ட போகிருக்கும். அதுக்கப்புறம் அவனுக்கு போதை அதிகமானனால அவன் அப்படியே படுத்துட்டான். நீங்களுமே அவ்வளோ ஒரு ஹாப்பி, லைக் எப்படி சொல்கிறது, நீங்கள் நினச்சது கிடச்சிடுச்சு. ஸோ நீங்கள் அப்படியே தூங்கிட்டீங்க. எப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க போல், ஆனால் ட்ரெஸ்ஸின்னு போல். ஸோ லைக் ஜின் பார்த்துட்டு என்ன இது, நான் எப்படி ஒயின் ரூம்க்கு வந்தேன் அப்படியே லைக் அவன் ஏஞ்சிட்டான். எதுக்கு? அதுக்கப்புறம் ஏஞ்சக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கும் நோ ட்ரெஸ். ஸோ அப்படியே பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா நீங்களும் அப்படி தான் இருக்கீங்க. என்ன நடந்துச்சு, போதையில் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறான். ஸோ நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அவன் டக்கு டக்குன்னு ட்ரெஸ் எடுத்து போட்டு லைக் இப்போ அவன் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரான். நீங்கள் தான் இங்கே கண் முழிச்சு பார்க்குறீங்க. நைட்டு நடந்ததை நினச்சி ரொம்ப அப்படியே சந்தோஷப்படுறீங்க. மாமா இதுக்கப்புறம் என்ன தான் கல்யாணம் பண்ணிப்பார், என் மாமாவே என்கிட்ட பிரிக்க முடியாது. என் மாமா என் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜின் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருப்பார். ஒன்றுமே புரியல அவனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்கு, ஏன் இப்படி பண்ண, என்னையே மீறி நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேஷண்ட் வந்திருக்காங்க, அதையுமே அவனால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அவன் இப்படி யோசிச்சிட்ருக்கான். டாக்டர் டாக்டர் சொல்லுங்கள் மேம். இல்லை நான் சிம்டம்ஸ் சொல்லிட்டேன், நீங்கள் எதுவுமே சொல்ல.
அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேஷண்ட்டை கவனிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான். நீங்கள் தான் வரீங்க. மாமா மாமா அப்படியே அவங்கள பார்த்து முறைக்கிறான். மாமா இன்னைக்கு என்ன சாப்பாடு எடுத்து வந்தேன் தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு, அது மட்டும் இல்லாமல் கறியும் பிடிச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க. அப்படியே அது எல்லாத்தையுமே சின்ன அப்படியே தூக்கி போட்டு, என்ன வாய் நினச்சிட்ருக்க? நைட் நமக்குள்ள என்ன நடந்துச்சு? மாமா நான் வேணாம் தான் மாமா சொன்னேன். நீங்கள் தான் போதையில் வயன் பலார்னு அறைய வேண்டுதாண்டி. இல்லை என்னத்தையாவது பண்ணி என்னை தள்ளி விட்டுருக்கலாம்ல வயன். ஏன் வயன் இப்படி பண்ண? மாமா நான் எங்கே பண்ணேன்? நீங்கள் தான் கண்ட்ரோலில் இல்லை மாமா. அதுக்கப்புறம் என்னாலேயும் என்ன பண்ண முடியும்? அதுதான் மாமா. அப்போது நமக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடுச்சா வயன்? ஆமாம் மாமா அப்படின்றீங்க. அவனுக்கு இன்னும் ஷாக்காக இருக்குது. வயன் வயன் இந்த மாத்திரையை போட்டுக்கோ, பர்த் கண்ட்ரோல். இது போட்டுக்கிட்டு நமக்கு 2 பேருக்கும் நடந்தது எதுவும் சொல்லாத யாருக்கிட்டேயும், சரியா? நான் உனக்கு எதுவும் ஆகாத மாதிரி பார்த்துக்கிறேன். மாமா என்ன பேசுகிற? இதில் நான் போட மாட்டேன். வயன் நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுவ? என் குழந்தைய வளர்ப்பேன் மாமா அப்படின்றீங்க. பழச்சுன்னு ஒரு அறை வைக்கிறான். என்ன வயன் பேசிகிட்டு இருக்க? நான் தெரியாமல் போதையில் பண்ணிட்டேன். நீ அதே அட்வான்டேஜ் எடுத்துக்காது, புரியுதா? இந்த மாத்திரையை போட்டு கிளம்பு, ஊருக்கு கிளம்பு. முடியாது மாமா, முடியவே முடியாது. நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். சொன்னால் புரியாத வயன் உனக்கு. உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏதோ நீ தான் ஒட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் மாமா மாமா மாமான்னு சொல்லிட்டு அலைவ. நான் அப்படி கிடையாது. ஒரு நாளாவது உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேனா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்க. வேணாம் வயன், இதுக்கு தப்பாக போகுது. வேணாம், இங்கேருந்து கிளம்பு. அப்போ நான் சித்துறேன் மாமா. வாழ்ந்தா உன் கூட வாழ்வேன், என்ன சித்துறேன். அதுவே ரொம்ப மேலானது. ஏன்னா நான் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறது என்னை தூக்கு மேடையிலே ஏற்றுறது ஒன்று மாமா. நான் கண்டிப்பாக செத்துருவேன் நீ இல்லைனா. வயன் சொன்ன புரியாத உனக்கு? என்னை கல்யாணம் பண்ணிக்காத, பண்ணவும் முடியாது. வேணாம் வேணாண்டி வேணாம். அப்போ நான் செத்துறேன் மாமா, நான் செத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஓடுறீங்க. ஸோ பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அங்கே வேகமாக ஓடுறீங்க. ஸோ ஜின்னும் அப்படியே துரத்துறாரு. வயன் நில்லு நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு அவரும் கற்றுக்கிட்டு உங்கள் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு குதிக்கலான்னு போகிறீங்க. ஸோ ஜஸ்ட்டில் உங்களை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிட்டாங்க. நீங்கள் அப்படியே அழுதுட்ருக்கீங்க. இன்னும் ஒரு அறை தான் கன்னத்துலேயே அப்படியே சிவந்துருச்சு உங்களுக்கு. என்னடி நினச்சிட்ருக்க? அதுக்கப்புறம் என்ன பேசுன்னு தெரில, எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ உங்களை அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு போயாச்சு. ஸோ நீங்கள் அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன வாங்கி நினச்சிட்ருக்க? என்ன நினச்சிட்ருக்க? நான் கொஞ்ச நாளில் செத்துருவேன்டி, என் கூட வாழணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்ன மாமா சொல்கிற? என்ன சொல்கிற? ஆமாம், எனக்கு தீர்க்கவே முடியாத ஒரு நோய் இருக்குது மாமா. என்ன செத்துருன்னு சொல்லி சாகுறேன். அதுக்குன்னு நான் உன்னை விட்டு போவேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு பொய்யை சொல்லாத மாமா. என்னாலாம் உன்னை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அதுக்கு நீ இப்படி ஒரு பொய்யை சொல்லாத. ஏய், உண்மையாக தாண்டி சொல்கிறேன். எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, கேன்சர். கொஞ்ச நாளில் நான் இறந்துருவேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது 4th ஸ்டேஜில் தான் தெரிய வந்துச்சு. சிம்டம்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல. கொஞ்ச நாள் முன்னாடி ரொம்பவே டயர்டாக ஒரு மாதிரி ரொம்ப அசதியாக இருந்துச்சு. நான் என்னையே செக் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கேன்சர்னு அப்போ தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன் சுயநலத்துக்காக எந்த பொண்ணோட வாழ்க்கையும் என்னால் அழிக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன் வயன், என்னை விட்டுரு. நீங்கள் அப்படியே உடஞ்சி உட்காந்துட்டீங்க. என்ன கேன்சரா மாமா? பரவாயில்ல மாமா, பரவாயில்ல. கேன்சர் தானே, நம்ம பார்த்துக்கலாம்.
கண்டிப்பாக இதுக்கான க்யூர் இருக்கும், சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் மாமா. வா, எங்கள் வீட்டு நல்லெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விற்று எப்படியாவது உன்னை காப்பாற்றிடுறேன் மாமா. ஏய் கிறுக்கு, இதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது. நான் பேசிட்டேன், டாப் டாக்டர்ஸ் கிட்டே பேசிட்டேன். முடியாதுன்றதுனால தான் உன் கூட நெருங்கக்கூடாது, உன்கிட்ட பேசக்கூடாது, இல்லைன்னா நீ உன் மனசில் ஆசையை வளர்த்துக்கிட்டு இருப்பேன்னு தான் நான் சொல்லலை. ஆனால் நமக்குள்ளே இதெல்லாம் நடந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு ஒரு சேடாக ஸ்மைல் பண்ணுறான். இங்கே பாரு, என்னை மன்னிச்சிடுவான். உன்னை லவ் பண்ணியும் என்னால் முழுமையாக அந்த லவ் உன்கிட்ட காட்ட முடியாது. என்னை நான் விட்டு போனா உன்னை பார்த்துக்க யார் இருக்கா? அதனால தான் இதெல்லாம் வேணாம் வேணாம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. நீ செத்தா நானும் செத்துருவேன்டா, புரியுதா? புரியுதாடா மாமா? அப்படியே அவன் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஸோ நீங்கள் அப்படியே லைக் மாடிக்கிட்ட தான் நின்றுட்டுருப்பீங்க. ஸோ உங்களை வந்து அப்படியே அந்த மாடியிலேருந்து தள்ளி விட்றான். மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்முழிக்கிறீங்க. ஏய் என்னடி மாமா, ஏன் மாமா என்னை மாடியிலேருந்து தள்ளி விட்ட? அட நாயே, நீ கனவுலேருந்து முடிச்சுட்டு நான் தள்ளி விட்டேனா? ஒழுங்கா படுறி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படுத்துட்டாரு. நீங்கள் ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கும் ஜின்க்குமே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆகியிருக்கும். ஸோ இது நடந்ததெல்லாம் உண்மை. பட் இந்த கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னது எல்லாமே கனவு. ஸோ ஆக்சுவலாக நான் அந்த இது பேசியிருப்பாங்கல்ல, ஸோ லைக் பொண்ணு பார்க்க வர்றது, ஸோ அது பேசுனது ஆக்சுவலாக ஷான்ற பொண்ணு கிடையாது, உங்களை தான் பேசியிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஏஜ் வந்து இப்போ 18. ஸோ உங்களை மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக ஆகியிருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஏஜ் வந்து கொஞ்சம் பெருசாக தான் பேசியிருப்பாங்க. நீங்கள் லைக் அதெல்லாம் முடியாது, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நின்று சாப்பிடாம அவ்வளோ அடம் பிடிச்சதுனால ஸோ ஜின்னே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. அதுதான் இன்னும் கத்துறான், இந்த மாதிரி கெட்ட கனவை கண்டு பிள்ளைக்கு எதாவது ஆகிட போகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு. மாமா கேன்சர்லாம் இல்லைல்ல உனக்கு? ஏய் நல்லா இருக்க, ஏன்டி என்னை போட்டு தள்ள பார்க்குற? இல்லை, நீ என் கனவுல எனக்கு கேன்சரு, நான் செத்துருவேன்லாம் சொன்னேன். ஏய் ஏன் நீ இப்படிலாம் சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிக்கிட்டேன், நான் நல்லா தான் இருக்கேன். என் பிள்ளைய பார்க்கணுண்டி. அப்போ என்ன பார்க்க வேண்டாம் மாமா? ஒன்றை பார்க்காம வேறு யாரை பார்க்குறது? என் பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ஓகேடா, நம்ம வந்து இந்த ஒரு குட்டி ஸ்டோரி அப்படியே முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஜின்னுக்கும் உங்களுக்குமே வந்து லைக் நீங்கள் வந்து சுற்றி சுற்றி வந்திருப்பீங்க. ஜின் வந்து கொஞ்சம் உங்களை வெறுக்கிற மாதிரி தான் இருந்திருப்பார். ஏன்னா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸால் மனசார உங்களை லவ் பண்ணுவார். ஒரு வேளை பேரண்ட்ஸ் ஏதாவது சொல்லி ஏதாவது லைக் வயசு உனக்கு இவ்வளோ, லைக் நீ போய் ஒயனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு லெவலில் மெயின்டைன் பண்ணிருப்பார் அந்த ஒரு டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி அடம் பிடிக்கும், என்ன பண்ணுறது, நீங்கள் சூசைட் பண்ணிப்பேன்லாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால தான் உங்கள் வீட்லேயுமே ஒத்துருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மேரேஜ் ஆகிட்டு ஜின் நல்லா பார்த்துக்குவோம், ஓகே இவனை கல்யாணம் பண்ணி வச்சது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படியோ ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட கதை முடிச்சுக்கலாம்டா. பாய் அம்மி, நெக்ஸ்ட் வரல பார்ப்போம். சரங்கே.